தீர்மானம் 6. மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஒன்றிய பிரதமர் அவர்கள் மாநில முதல்வராக இருந்தபோது மாநில வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்று அந்த மாநில நலனுக்காக குரல் கொடுத்தார். ஆனால் தற்போது அவரே பிரதமராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசானது பிற மாநிலங்களின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பாராளுமன்ற பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய அரசின் அதிகாரத்தை மையப்படுத்தி மாநில அரசின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தி மாநில சுயாட்சியை முடக்கும் வேலையை செய்து வருகிறது. ஜிஎஸ்டி மூலம் நிதி அதிகாரத்தையும், நீட் மூலம் கல்வி அதிகாரத்தையும், மும்மொழி திணிப்பின் மூலம் மொழி அதிகாரத்தையும், தொகுதி மறுசீரமைப்பு என்ற முறையில் மாநில அரசுகளிடையே பிளவினை ஏற்படுத்த முயல்வதையும், வேளாண் சட்டங்கள் மூலம் வேளாண் கொள்கைகளை மாநில அரசிடமிருந்து ஒன்றிய அரசு பறிப்பதையும் இப்பொதுக்குழு கண்டிக்கிறது. அதிகாரம் ஒன்றிய அரசிடம் குவியாமல் மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். தீர்மானம் 7. பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை. மாநில அரசுக்கு சுமார் 50,000 கோடி வருமானம் வரும் டாஸ்மாக் நிறுவனத்தினாலும் கட்டற்ற போதைப் பொருட்களின் புழக்கத்தினாலும் தமிழகத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகி வருகின்றது. பள்ளி சிறார்களே போதைக்கு அடிமையாகி வளரும் தலைமுறையே போதையால் சீரழிந்து வருகிறது. இந்த போதைப் பொருட்களால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்த வண்ணமே உள்ளன. மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்காமல் போதைப் பொருட்கள் தமிழகத்தில் சரளமாக புழங்கும் நிலையை உருவாக்கியுள்ள திமுக அரசை தமிழக வெற்றி கழக பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. பெண்கள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும். அதில் முன்னாள் பெண் நீதிபதிகள் மற்றும் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும். குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். இந்த